ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் எதிர்காலத்தில் நேரிய முறையிலே, கண்ணியமான முறையில் தேர்தல் நடத்தப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கிலே இங்கே மாணவர்கள், இளைஞர்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் சரியாக பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் சரியாகத்தான் பேசுகிறேன், ஆனால் என்னை புரிந்து கொள்பவர்கள் தான் சரியாக புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நான் யோசிக்கிறேன், உலகத்தினுடைய பூமிப்பந்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு பெருமை இருக்கிறது. அமெரிக்க தேசத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்தினுடைய பொருளாதார வலிமை மிகுந்த தேசம் என்று அதனை வர்ணிப்பார்கள். சோவியத் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் பூமிப்பந்திலே முதன்முறையாக சமதர்ம ஒரு சமூகத்தை, ஒரு தேசத்தை உருவாக்கிய தேசம், நாடு என்று சோவியத் ரஷ்யாவை சொல்லுவார்கள். இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே ஆதிக்கம் செலுத்திய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, சூரியன் அஸ்தமிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, The sun never sets on British Empire என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு நாடு ஆங்கில நாடு, இங்கிலாந்து நாடு, பிரிட்டானிய தேசம் என்று சொல்லுவார்கள். சீன தேசத்தை எடுத்துக்கொண்டால் மிக பழமையான பாரம்பரிய கலாச்சார மரபுகளுக்கு சொந்தக்கார, உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய தேசம் என்று சீனாவை சொல்வார்கள். ஆனால் இத்தகைய தேசங்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை எனதருமை தேசத்திற்கு என்ன தெரியுமா? பூமி பந்திலே உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்கின்ற பெருமை என்னுடைய அருமை தேசத்திற்கு உண்டு. அதனால்தான் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று இந்த நாட்டை வேட்டைக்காடாக்கிய வெள்ளை கும்பலை வீழ்த்த பாட்டையே வேட்டாக வீசிய பாவலன் பாரதி மிக அழகாக சொன்னார். எனவே அப்படிப்பட்ட ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அத்தகைய ஜனநாயக நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய அத்தகைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கண்ணியமான தேர்தல், நேர்மையான தேர்தல். இந்த நேர்மையான தேர்தலை இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மிகச்சிறப்பாக நடத்துவதிலே முனைப்போடு இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தினுடைய பங்கு என்ன, நம்முடைய குடிமை சமூகத்தினுடைய பங்கு என்ன என்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய சமூகம் இந்த முறை ஒரு நேரிய தேர்தலை நடத்துவதற்கு உரிய பங்களிப்பை செய்யும் என்று நான் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேசம் முன்னேற வேண்டும், நம்முடைய சமூகம் முன்னேற வேண்டும். அதற்கான முதல் தொடக்கமாக நான் பொறுப்பானவராக இருக்க வேண்டும். ஊழலுக்கு இணையானது பொறுப்பின்மை, எப்படி நேர்மையின்மைக்கு இணையானது பொறுப்பின்மை. எனவே நேர்மையின்மையால் இந்த தேசம் பலவற்றை இழந்திருக்கிறது, பொறுப்பின்மையாலும் பலவற்றை இழந்திருக்கிறது. எனவே பொறுப்புள்ள சமூகமாக, நேர்மையான சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மலரவும், இந்த தேசம் மாறவும் இன்றைக்கு கண்ணியமான தேர்தல் அடிப்படையாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 324வது பிரிவு தேர்தல் ஆணையம் அமைவதற்கும் தேர்தல் ஆணையர்களை பதவியில் அமர்த்துவதற்குமான வழிவகைகளை சொல்லுகிறது, அவருடைய அதிகாரங்களை குறிப்பிடுகிறது. பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளிலே நீங்கள் இந்த கண்ணியமான தேர்தலை நடத்த வேண்டும், இவர்கள் மிகச்சரியாக கணக்குகளை, செலவு கணக்குகளை, குறிப்பாக தேர்தல் காலத்து செலவு கணக்குகளை மிகச்சரியாக காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கவில்லை என்றால் அவர்களை எல்லாம் தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வலுவாக இருக்கிறது. எனவே வலுவாக இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் வலுவான முயற்சிகளை நிச்சயமாக செய்யும். அத்தகைய முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்வீர்கள். 2011ஆம் ஆண்டு, நான் 2011ஆம் ஆண்டிலே இந்திய தேர்தல் ஆணையம் என்னை மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக பணியமர்த்தியது. அப்பொழுது என்னை அழைத்த தலைமை தேர்தல் அலுவலர் சொன்ன அந்த செய்தி, படநாயகன் வீழ்த்தப்பட வேண்டும், இங்கே there was a vulgar display of money power, it should be broken என்று சொன்னார். நான் நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மதுரைக்கு சென்றேன். தேர்தல் நடத்துவதற்கு 19 நாட்களே இருந்தன. மிக கடுமையான பணிகள், எல்லோரும் அச்சுறுத்தினார்கள். நான் பயப்படுவது இல்லை, எல்லோரும் அச்சுறுத்தினார்கள்.
நிச்சயமாக இந்த தேர்தலை அவ்வளவு நேர்மையாக நடத்த முடியாது என்று சொன்னார்கள். நான் நடத்தி காட்டுகிறேன் என்று சொன்னேன். மிக அருமையான காவல்துறை அலுவலர்கள், அன்றைக்கு இருந்த தலைமை தேர்தல் அலுவலர் எனக்கு முழு உரிமையும் ஒத்துழைப்பும் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய ஐயா தேவசகாயம் போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், இதை எப்படி கொண்டு செல்லலாம்? இங்கே மிகப்பெரிய அளவிற்கு பணப்புழக்கம் அங்கே நடக்கக்கூடிய தேர்தலாக அமையும். இதை எப்படி மாற்றுவது என்று யோசித்தேன். உடனே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நான் ஆசைப்பட்டேன். ரோட்டரி சங்கத்தினரை அழைத்தேன். அவர்கள் தயங்கினார்கள். அரிமா சங்கம், அரிமா என்றால் சிங்கம், அவர்கள் சிங்கத்தை போல துணிச்சலாக இருப்பார்கள் என்று அரிமா சங்கத்தினரை அழைத்தேன். அவர்கள் பயந்து ஒதுங்கினார்கள். ஏன் இந்த வேலை என்று. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய வணிக சங்கங்களை அழைத்தேன். அவர்கள் வரவில்லை. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அழைத்தேன். அவர்கள் வரவில்லை. பிறகு நான் முடிவெடுத்தேன், இவர்களெல்லாம் வரமாட்டார்கள், இவர்களெல்லாம் வரமாட்டார்கள். இந்த தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது என்று சொன்னால், அது எனதருமை மாணவர் சமுதாயம் தான். எனவே நான் மாணவர்களிடத்திலே செல்லுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு கல்லூரியாக மதுரையிலே நான் செல்லத் தொடங்கினேன். அன்றைக்கு கல்லூரியாக நான் மதுரையிலே செல்லத் தொடங்கினேன். ஆயிரக்கணக்கான மாணவர்களிடத்திலே நான் பேசினேன். நீங்களெல்லாம் இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் எதிர்காலம் உங்களுடையது. எனவே நீங்கள் பொறுப்புள்ள சமூகமாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் பொறுப்புள்ள ஒரு சமூகம்தான் பொறுப்புள்ள தலைவர்களை உருவாக்கும். நேர்மையான சமூகம்தான் நேர்மையான தலைவர்களை உருவாக்கும். எனவே நீங்கள் முதலிலே செய்ய வேண்டியது, இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல, வாக்காளர் பட்டியலிலே உங்களுடைய பெயர் இருக்கிறதா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்காளர் பட்டியலிலே உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் இருக்கிறதா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒன்று. இரண்டாவது, மதுரையிலே நான் திருமங்கலத்தை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே என்னிடத்திலே சொந்த நண்பர்கள் சரியாக பேசுங்கள் என்று சொன்னார்கள். திருமங்கலம் பக்கம் நான் செல்லவில்லை. எனவே அன்றைக்கு சொன்னேன், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடாதீர்கள். இது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்லுவதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி நானே என்னுடைய அலைபேசியை மாணவர்களிடத்திலே கொடுத்து இது போன்ற மேடைகளிலே அங்கிருந்தே அவருடைய பெற்றோர்களுக்கு நான் பேச சொன்னேன். அம்மா, நான் கலெக்டருடைய அலைபேசியிலிருந்து பேசுகிறேன். நாமெல்லாம் இந்த முறை கட்டாயம் ஓட்டு போட வேண்டும், காசு வாங்கி கொண்டு ஓட்டே போடக்கூடாது என்று அவர் அங்கிருந்தே பேச, இது போன்ற நம்முடைய முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே காலையிலெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? கல்லூரி மாணவர்களை சந்திப்போம், இளைஞர்களை சந்திப்போம். காலையிலே போதனை செய்வோம், இரவிலே வாகன சோதனை செய்வோம். காலையிலே போதனை, இரவிலே சோதனை. மகத்தான வெற்றியை நாங்கள் பெற்றோம். 19 நாட்களிலே மிக நேரிய தேர்தலை எங்களால் நடத்த முடிந்தது. நிச்சயமாக இந்த முறை நடக்கும். நாங்களெல்லாம் நேர்மையாக இருப்பது. நான் ஒரு நண்பரிடத்திலே கேட்டேன், நீங்கள் ஏன் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று சொன்னார். நிம்மதியாக தூங்க வேண்டும். தூங்குவதற்காக இவ்வளவு கடினமான நேர்மையை ஏன் மேற்கொள்கிறீர்கள் என்று கேட்டேன். நேர்மையாக இருப்பது தூங்குவதற்கு அல்ல, தூங்க விடாமல் செய்வதற்குத்தான் நேர்மையாக இருக்கிறோம் என்று சொன்னார். நேர்மையாக இருப்பது தூங்குவதற்காக அல்ல, நேர்மையாக இருப்பது நேராக சொர்க்கத்தை சென்றடைவதற்காக இல்லை. நேர்மையாக இருப்பது விளம்பரத்திற்காக இல்லை, நேர்மையாக இருப்பது புகழுக்காக அல்ல. நேர்மையாக இருப்பது நான் இந்த தேசத்தை, சமூகத்தை உளமாற நேசிக்கிறேன் என்பதனுடைய மகத்தான அடையாளமாக கருதுகிறேன். நான் எண்ணி பார்க்கிறேன், நான் கோஆப்டெக்ஸில் மேலாண் இயக்குநராக பணியாற்றிய காலத்தில் அங்கே ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி என்னோடு பேச விரும்புகிறார். என்னுடைய நேர்முக உதவியாளருக்கு அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள விளைகிறார். தொடர்ந்து பேசுகிறார். நான் அங்கே இல்லை, நான் பணி நிமித்தம் வெளியே சென்றிருக்கிறேன். 3-4 முறை அவர் முயன்று என்னோடு பேச முடியாத நிலை. இறுதியாக நான் பேசுகிறேன் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடத்திலே. அவருடைய பெயர் ஆஷா. ஆஷா, பேசுகிறேன். என்ன படிக்கிறாய் என்று கேட்கிறேன். ஐயா, நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கிறேன் என்று சொன்னார். உன்னுடைய தந்தையார் என்ன செய்கிறார் என்று கேட்டேன்.
ஒரு தனியார் நிறுவனத்திலே 10,000 ரூபாய் ஒரு வேலை பணியாளராக இருக்கிறார் என்று சொல்கிறார். நன்றாக படிக்கிறாயா என்று கேட்கிறேன். மிகச்சிறப்பாக படிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆஷா. இறுதியாக இடத்திலே சொல்லுகிறார், சார் யூ ஆர் மை ரோல் மாடல் என்று சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு முன்மாதிரி என்று சொல்லுகிறார். முன்மாதிரியா? பல பேர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள், நீ முன்மாதிரி என்று சொல்கிறாயே என்று நான் சொன்னேன். ஆமாம் ஐயா என்று சொன்னார். அப்பொழுது கேட்டேன், எதிர்காலத்தில் உனது இலக்கு என்ன, லட்சியம் என்ன, நோக்கம் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது 20 வயது கூட நிரம்பாத ஆஷா, ஒரு சாதாரண 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண பணியாளர் தொழிலாளியினுடைய பிள்ளையான ஆஷா என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா, என்னுடைய எதிர்கால இலக்கு என்ன தெரியுமா? நான் இந்த தேசத்தினுடைய பிரதம அமைச்சராக விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் இந்த தேசத்தினுடைய பிரதம அமைச்சராக விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்த தேசத்தினுடைய பிரதமர் அமைச்சராக விரும்பக்கூடிய அந்த அளப்பரிய இலக்கை கொண்டிருக்கின்ற ஆஷாவை உளமாற வாழ்த்தினேன். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் கனவு காணுங்கள், உங்களுடைய இலக்கை விரிவாக்குங்கள். நீங்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமராகலாம், இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகலாம். அதற்கு தொடக்கம் நீங்கள் நல்ல சமூக பொறுப்பான குடிமக்களாக இருப்பதுதான் அதனுடைய தொடக்கம். அதிலே அந்த தொடக்கத்தில் நீங்கள் பொறுப்பான குடிமக்களாக இருந்தால் இந்த தேசத்தில் புரட்சி நடக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த வகையில் மாணவ செல்வங்களாக நீங்கள் செய்ய வேண்டிய கருத்தை நான் மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த தேசத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் இந்த தேசம்! ஒன்று ரெண்டா வேலையில்லா திண்டாட்டம் என்கின்ற மகத்தான பிரச்சனைகளை மாணவ சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞன் சொல்லுவான், மிக கவித்துவத்தோடு சொல்லுவான். அவன் அன்றைக்கு சொன்னான், நாங்களெல்லாம் மாணவர்களாக இருக்கக்கூடிய காலத்தில் அன்றைக்கு சொன்னான், இன்றைக்கும் கூட பொருந்துகிறது. அவன் சொன்னான், ஐயா, நான் பிஎஸ்சி படித்து விட்டேன், பௌதீகம் படித்து விட்டேன். எனக்கு தெரியும், பல போட்டித் தேர்வுகளை நான் எழுதிவிட்டேன். எனக்கு தெரியும் இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். அவன் சொல்லுகிறான், ஐயா, எனக்கு ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். அவன் சொல்லுகிறான், ஐயா, எனக்கு ஆஸ்திரேலியாவிலே எங்கே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். அவன் சொல்லுகிறான். இறுதியாக சொல்லுகிறான், ஐயா, எனக்கு தென்னாப்பிரிக்காவிலே எங்கே வைரம் அதிகமாக கிடைக்கிறது, தங்கம் அதிகமாக கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். அந்த படித்த வேலை இல்லாத இளைஞர் இப்படி சொல்லுகிறான், இங்கிலாந்திலே இரும்பு எங்கே கிடைக்கிறது, ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கிறது, ஆஸ்திரேலியாவிலே எங்கே ஆப்பிள் கிடைக்கிறது, தென்னாப்பிரிக்காவிலே வைரம் எங்கே கிடைக்கிறது, தங்கம் எங்கே கிடைக்கிறது என்று சொல்லிக் கொண்டு வந்தவன், எனக்கு தெரியும் எந்த நாட்டில் எது கிடைக்கிறது என்று. ஒன்றே ஒன்று மட்டும் தெரியாது, இந்த தேசத்தில் எனக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்பது மட்டும் எனக்கு தெரியாது. அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்களை பற்றி அக்கறை கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னுடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் இந்த தேசத்தினுடைய நிர்வாக அமைப்பிலே உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒரு இளைஞன் சொல்லுகிறான், ஐயா, இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகங்களை எல்லாம் இடித்து தள்ளுங்கள், இடித்து தள்ளுகின்ற வேலையாவது எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு விரக்தியாக இருக்கிறார். எனவே இந்த தேசத்திலே வேலை வாய்ப்பின்மையை போக்க வேண்டும். இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக கூடிய விவசாயிகள், காந்திஜி என்ன சொன்னார்? இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் என்று சொன்னார். இந்த தேசம் கிராமங்களிலே வாழ்கிறது என்று சொன்னார். எனதருமை தேசம் கிராமங்களினுடைய தேசம். ஆனால் இன்றைக்கு கிராமங்கள் வெறிச்சோடி போய்விட்டன. எந்த விவசாயி எனக்கு உணவளிக்கிறானோ அவர் இன்றைக்கு வறுமையோடும் வெறுமையோடும் பொறுமையோடும் போராடி கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு கரூர் மாவட்டத்தினுடைய விவசாயி ஒரு பேட்டவாய்த்தலை பேருந்து நிலையத்திலே மயக்கமுற்று விழுந்து கிடக்கிறார். அங்கே அவனை திருச்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அவன் நஞ்சுண்டு மாண்டு விட்டதாக அறிவிக்கிறார். தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? 3 ஏக்கர் வாழை பயிர் போட்டிருக்கிறான். காவிரியிலே தண்ணீர் வெள்ளை கருகிவிட்டது. வாழ்க்கையிலே வழி இல்லை. விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த தேசத்தில் 2000 2005 வரை இந்த தேசத்திலே 25,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார்? எனக்கு எவன் உணவளிக்கிறானோ அவன் வாழ முடியவில்லை இந்த தேசத்தில் என்றால் எங்களை போன்றவர்கள் உளமாற இந்த தேசம் முன்னேற வேண்டும், விவசாயிகளினுடைய நிலை மாற வேண்டும் என்று எண்ணுகிறோம். இது தவறு அல்ல. யாரும் என்னுடைய தலைவன் நேர்மையானவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது என்னுடைய அடிப்படை உரிமை. என்னுடைய தலைவன் அவன் முழுக்க முழுக்க ஊழலற்றவனாக நேர்மையானவனாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகன் அப்படி எண்ணுவது அவருடைய அடிப்படை உரிமை என்று கருதுகிறேன். எத்தகைய அதிகாரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? நான் படிக்கிறேன் ஒரு நூலை. லால் பகதூர் சாஸ்திரி IAS அகாடமி என்பது மசூரியிலே இருக்கிறது. அங்கே ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறார்கள்.
அந்த நூலிலே 1948ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அணி அவர்கள் அன்றைக்கு அது டெல்லியிலே அந்த ஐஏஎஸ் பயிற்சி நிலையம் இருந்தது. அங்கே 1948 வல்லபாய் பட்டேல், அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் வருகிறார்கள். அந்த ஐஏஎஸ் பயிற்சியாளர்களிடத்திலே பேசுவதற்காக வருகிறார். வந்தவர் ஓய்வெடுப்பதற்காக இந்த புல்தரையிலே ஒரு சாய்வு நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார். அந்த கட்டுரையிலே இந்த காட்சி விவரிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அயோத்தி மன்னர், மன்னிக்கவும் கோபாலினுடைய மன்னர், அதை போல குவாலியருடைய மகாராஜா 2 பேரும் அங்கே வருகிறார்கள். வந்து அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் சாம்ராஜ்யங்களை எல்லாம், சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஈடுபட்டிருந்த நேரம். எனவே இவர்கள் குவாலியர் மகாராஜாவும் கோபாலினுடைய மன்னரும் அங்கே ஒருவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வல்லபாய் பட்டேலிடத்திலே மண்டியிட்டு இவரிடத்திலே ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொருவர் குனிந்து இவருடைய காதிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியிலே தெரிவது என்னவென்று சொன்னால், 1948 உள்துறை மந்திரியாக அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேலிடத்திலே மன்னர்கள் மண்டியிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். மன்னர்கள் மண்டியிட்டு பேசக்கூடிய அளவிற்கு மந்திரிகளை அதிகாரம் மிக்கவர்களாக ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால், அந்த அதிகாரம் யாருடைய அதிகாரம்? அந்த அதிகாரம் உங்களுடைய அதிகாரம். எனவே உங்களுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் மகத்தானவர்களாக இருக்க வேண்டும். காரணம், மன்னர்களையே மண்டியிட செய்யக்கூடிய அதிகாரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். மதுரை மாவட்டத்தில் 19 நாட்கள் 20 நாட்களில் நாங்கள் சாதித்த அந்த சாதனை இருக்கிறது அல்லவா? தேர்தலை நடத்துகின்ற அன்றைக்கு பல பேர்களுடைய வீட்டிலே எழுதப்பட்ட பதாகை என்ன தெரியுமா? எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்று பல பேர்கள் மதுரை நகரிலே எழுதியிருந்தார்கள். இன்றைக்கு எனக்கு நினைவிருக்கிறது, மேலூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து விவசாயி அவர் எனக்கு தொலைபேசியிலே பேசுகிறார். ஐயா, என்னுடைய வீட்டிலே 500 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிக்காரர்கள். நான் எந்த அரசியல் கட்சி என்று சொல்ல விரும்பவில்லை. கொடுத்திருக்கிறார்கள். நான் இதை தங்களிடத்தில் ஒப்படைக்க விரும்புகிறேன் என்று. எனக்கு நீங்கள் வாங்கிய ஊழலை எனக்கு அனுப்புகிறீர்களா என்று கேட்டு, இல்லை ஐயா, வேறு வழி இல்லை. எனக்கு இந்த காசை வாங்கி கொண்டு நான் ஓட்டு போட விரும்பவில்லை. நான் நேர்மையாக ஓட்டு போட விரும்புகிறேன். அதற்கு அத்தாட்சியாக நான் இதை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்த தகவல், நீங்கள் நேர்மையாக ஓட்டு போட வேண்டும் என்கின்ற தகவல் உங்களிடத்திலே யார் சொன்னது என்று கேட்டேன். என்னுடைய மகன் மீனாட்சி அம்மன் கல்லூரியினுடைய மாணவியாக இருக்கிறார். அவர் நீங்கள் பேசியதிலிருந்து அன்றாடம் எனக்கு சொல்லியதே, காசு வாங்கி கொண்டு நான் ஓட்டு போடக்கூடாது என்று சொன்னார். அதனுடைய ஒரு அடையாளமாக நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். எனவே அந்த வகையில் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் நேர்மையாக ஓட்டு போடுங்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை ஓட்டு போட செய்யுங்கள். உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை நிச்சயமாக நேர்மையாக ஓட்டு போட செய்யுங்கள். அதுதான் இந்த சமூகத்திற்கு, இந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய நம்முடைய நன்றி, நாம் அந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய உதவி. அந்த வகையில் நீங்கள் உங்களை நேசியுங்கள். நான் என்னை நேசிக்கிறேன். என்னை நேசிப்பதை காட்டிலும் என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன். என் குடும்பத்தை நேசிப்பதை காட்டிலும் என்னுடைய ஊரை நேசிக்கிறேன். என் ஊரை நேசிப்பதை காட்டிலும் என்னுடைய சமூகத்தை நேசிக்கிறேன். என் சமூகத்தை நேசிப்பதை காட்டிலும் இந்த தேசத்தை நேசிக்கிறேன். இந்த தேசத்தை நேசிப்பதனுடைய அடையாளமாக தமிழகத்தில் தமிழ் மக்கள் இந்த முறை கண்ணியமான தேர்தலை நடத்தி காட்டுவார்கள். அதற்கு மாணவர்கள், இளைஞர் சக்தி நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையாடுகிறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.